இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்போதே விறுவிறுப்பாக நகர்ந்து வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தரவு பகுப்பாய்வு துறை தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பகிர்ந்துள்ள தகவல்கள் அரசியல் அரங்கில் மீண்டும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. இதனை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஆலோசகரான பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்தது முதலே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒருவித சலசலப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தின் கடன் சுமை குறித்து அவர் எழுப்பிய கேள்விகளும், தமிழகத்தில் காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற அவரது நிலைப்பாடும் வரும் தேர்தலில் காங்கிரஸ் புதிய கூட்டணியை பரிசீலிக்கிறதோ என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியது. இருப்பினும் திமுக காங்கிரஸ் இடையே எந்த பிளவும் இல்லை என இருதரப்பு முக்கிய நிர்வாகிகளும் விளக்கம் அளித்து வருகின்றனர். இந்த சூழலில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்துள்ள பேட்டி அரசியல் களத்தில் அனலை கூட்டியுள்ளது. தமிழகத்தில் திமுக அதிமுக ஆகிய இருவரும் திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக தாவேகா தான் தற்போது மூன்றாவது பெரிய அரசியல் சக்தி என பிரவீன் சக்கரவர்த்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாவேகா ஒரு மூன்றாவது அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளது தமிழ்நாட்டில். அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது. ஸோ அது இந்த வளர்ச்சி பாராட்டத்தக்கது தான். இப்போ ஏன்னா நான் என்னோட ஆராய்ச்சியிலேயே டேட்டா மூலமாக பார்த்தா அவங்க தனிப்பட்ட முறையிலேயே அவங்களுக்கு நல்ல வாக்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அதனால ஒரு மூன்றாவது சக்தியாக வளர்ந்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது தனித்த செல்வாக்கால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவையே பின்னுக்கு தள்ளும் நிலையில் தாவேகா இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட முறையில் 17-18% மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவோட அதிகமாகும். தனிப்பட்ட முறை, கூட்டணின்னு சொல்லல, தனிப்பட்ட முறையில் அதிமுகவோட அதிகமாக தனிச்சு நின்னாலே 18% மேல வாங்குவாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்ல அதிமுக விட அதிக வாக்குகள், அதிமுகவோட அதிகம். இப்போ லேட்டஸ்ட் கருத்து கணிப்பில் இப்போ 18% மேல வாக்கு இருக்கு. அது ஸோ கருத்து கணிப்பில் போய் கேட்கறது ஓட்டு போடுவீங்களான்னா அவரோட படம் பார்ப்பீங்களான்னு கேட்கறது இல்லை இல்லையா? ஸோ இது ஓட்டு தான். அதனால அந்த செல்வாக்கு இருக்கு. ஸோ ஆகையால் அது ஒரு சக்தின்னு தான் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். விஜயின் கூட்டங்களுக்கு திரளும் மக்கள் அவரை வெறும் திரையுலக நட்சத்திரமாக மட்டும் பார்க்கவில்லை என்றும், தற்போதைய சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகவே கருதுகின்றனர் எனவும் உறுதிபட தெரிவிக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? இப்போ ஒரு 18% சப்போர்ட் இருக்குன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க? அதுலேருந்து ஒரு மெசேஜ் இருக்குது. அது இளைஞர்களாக இருக்கலாம், விமென்னாக இருக்கலாம். பட் வாக்காளர்கள் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இல்லை. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஓட்டாவது இருக்கா அப்படின்னு. ஸோ அது மக்கள் அவரை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்துகள் அவரது தனிப்பட்ட தரவு பகுப்பாய்வு ரீதியான பார்வையாக இருந்தாலும் கூட்டணிக்குள் புதிய விவாதங்களுக்கு வித்திட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் திலகவதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.